உங்களுக்கு பழைய மாதிரி இருக்கு, உண்மையா நல்லா இருக்கு. வெளியே வந்து கொண்டிருக்கிறாங்க. முதல் நாளே பார்த்தீங்கன்னா 2 ஷோ. நீங்கள் கூகுளுக்குள் போய் சேரன் சினிமாங்கிற வசனத்தை அடிக்கிற போது சூப்பர். இதுக்கு முதல்ல எங்க தியேட்டருக்கு போயிருக்கீங்க? பார்க்கலாம். நல்ல சவுண்ட் சிஸ்டம் எல்லாமே ஓகே இருக்கு. ஏசி எல்லாமே ஃபுல் ஏசி, பெல்கனியும் இருக்குது. வணக்கம் அவர்களே, இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம் சொன்னால் கிளிநொச்சி சேரன் திரையரங்குக்கு வந்திருக்கிறோம். இன்றைக்கு தான் முதல் நாள் திறப்பு விழா நடந்திருக்குது. ஓகே, இப்போ நாங்கள் உள்ளுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, இந்த திரையரங்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நாங்கள் முதலாவது ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போக போகிறோம். ஓகே, ஸ்டெப்ஸில் ஏறி போய் கொண்டிருக்கிறோம். முதல் தடவை எங்களுக்கும் ஆர்வமாக இருக்குது, உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டோம். ஓகே, முன்னுக்கு பார்த்தா முன்னுக்கே கேண்டீன் ஒன்று இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓகே, எந்த பக்கம் போகணும்னு தெரியல. ஓகே, இதுதான் வழி. ஓகே, இது வழியால் உள்ளுக்கு போகலாம். ஓகே, கீழே எல்லாம் காப்பாட்டெல்லாம் அடித்து சும்மா வேறு லெவலில் இருக்குது இந்த இடம். ஓகே, இப்போ நேராக முன்னுக்கு பார்த்தா அரங்கு 1 பாருங்கள், அழகான தமிழ் எழுத்தில் எழுதப்பட்டிருக்குது. இதுக்கு நேராக பக்கத்தில் பார்த்தோம்னு சொன்னால் ஓகே, இங்கால வாஷ்ரூம் இருக்குது. ஓகே, வாஷ்ரூமும் பார்க்கவே சும்மா வேறு லெவலில் இருக்குது. ஓகே, இப்போ நாங்கள் அரங்கு 1 உள்ளே போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் உள்ளே போய் பார்த்தோம்னால் முன்னுக்கே சும்மா வேறு லெவல் மஞ்சள் நிற மற்றும் மஞ்சள் சிவப்பு நிற இருக்கைகளுடன் மிக பிரமாண்டமான முறையில் இருக்குது. பார்க்கவே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. முன்னுக்கு ஸ்க்ரீனை பார்க்கலாம். யாழ்ப்பாணம் KFC போனவங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்களோ அது அப்படியே இந்த இடத்துல பார்க்கக்கூடியதாக இருக்கும். வேறு லெவலில் இருக்குது. ஸோ அதை விட ஒரு பங்கு மேலே தான் சொல்லுவேன், அந்த வகையில் இருக்குது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மேலே பெல்கனி இருக்குது, அதுக்கு பிறகு போய் பார்க்கலாம். கீழே நான் நினைக்கிறேன் எப்படி ஒரு 250 இருக்கைகள் இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு லெவல், சூப்பர் சூப்பர். இந்த இடத்துல பார்த்த பாருங்கள், இந்த லைனை எந்த இடத்துல இருந்து பார்த்தாலும் அந்த சீட்டில் இருக்கிற மஞ்சள் நிற லைனாக ஒரே மாதிரி இருக்குது. ஸ்க்ரீன் நல்ல பெரிய ஸ்க்ரீன், மிகப்பெரிய திரை உண்டு. ஓகே, இப்போ கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் புக் பண்ணும்போது இதில் இருக்கிற இலக்க ஆங்கில எழுத்துக்கெல்லாம் போடப்பட்டிருக்குது, ABCDன்லாம். பக்கத்தில் நம்பர்ஸும் இருக்குது. நேராக மேலே சேரன் வேறு லெவல் லைட்டோட காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது. ஓகே, இப்போ நாங்கள் இந்த இடத்துல இருந்து நாங்கள் இப்போ பெல்கனிக்கு போய் பார்க்கலாம். ஓகே, கீழ் ஃப்ளோர் பார்த்துட்டோம். வாவ், சூப்பர். ஓகே, வாஷ்ரூமை முதலையும் பார்த்துருந்தோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் சகல வசதிகளுடன் ஆண் பெண்களுக்கென தரமான முறையில் மலசலக்கூட வசதிகள் இந்த இடத்துல இருக்குது. ஓகே, இப்போ நாங்கள் பெல்கனிக்கு போய் பார்க்கலாம். மேலே போன வேண்டாம். ஓகே, பெல்கனி அம்புரியெல்லாம் போட்டிருக்கிறாங்க. வாவ், இதில் பார்த்தா முன்னுக்கே ஒரு சின்ன டோர் இருக்குது. வாவ், பெல்கனி சும்மா அந்த மாதிரி இருக்குது. ஓகே, இதில் பார்த்தோம்னு சொன்னால் நான் நினைக்கிறேன் ஒரு 15 சீட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரு 2 குடும்பம் வந்து இருந்து பார்க்கக்கூடிய மாதிரி சூப்பராக அமைக்கப்பட்டிருக்கு இந்த இடம். இதில் இருந்து பார்த்தோம்னு சொன்னால் சும்மா ஸ்க்ரீன் அந்த மாதிரி இருக்குது பார்க்க. ஓகே, பெல்கண்டின்னு இன்னொரு பக்கம் இருக்குது. ஸோ அங்கே போய் பார்க்கலாம், அங்கே எத்தனை சீட்ஸ் இருக்குது, என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இதில் பார்த்தோம்னு சொன்னால் அடுத்து இது தானோ தெரியல. ஐயோ, இது ஆப்ரேட் ரூம் இங்கே வந்துட்டோம். ஓகே, சரி என்ன. ஓகே, நாங்கள் அடுத்து இப்போ பார்க்குறோம். ஓகே சரி. ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே போல் எங்கால ஒரு பெல்கனியில் ஒரு பகுதி இருக்குது. ஓகே, இங்கேயும் ஓகே, அங்கே என்ன ஃபெசிலிட்டிஸ் இருந்ததோ அதே மாதிரி இந்த இடத்துலையும் இருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த சீட்லாம் வேறு லெவல் தரமான முறையில் அமைக்கப்பட்டிருக்குது. கிளிநொச்சியில் இது உண்மையிலே ஒரு பெரிய விஷயம் தான் சொல்லணும். இதில் இருக்க குஷன்லாம் பார்த்தோன்னா இருந்து பார்க்கலாம். அங்கே பாருங்கள், இங்கே இருந்து பார்க்கலாம், மேலே காலை வச்சு கொள்ளலாம், சாய்ந்து கொள்ளலாம். வேணுங்கிற மாதிரி நாங்கள் இருந்து படம் பார்க்கக்கூடிய மாதிரி நல்ல வசதியோடு இருக்குது. சேரன் திரையரங்க உள்ளுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லி எல்லாம் எடுத்து காட்டியிருக்கிறோம். இப்போ நாங்கள் வெளியில் போய் இங்கே எப்படி டிக்கெட் புக் பண்ணலாம், இன்னும் வேறு என்னென்ன விஷயம், என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கொள்வோம். வணக்கம். கிளிநொச்சியில் சேரன் திரையரங்கு, அதுவும் 2026ஆம் ஆண்டு 1ஆம் தேதியே வந்திருக்குது. ஓகே, இந்த திரையரங்குன்ற சிறப்பு இதை பற்றி சொல்லுங்கள். கிளிநொச்சியில் 35 வருடங்களின் பிறகு ஒரு பிரமாண்டமான திரையரங்கு நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். அதுவும் ஒரு அழகான தமிழ் நாமம், சேரன் திரையரங்கம் என்கிற தமிழ் நாமத்தோட
2009க்கு முற்பட்ட கால பகுதியில் சேரன் சுவைகம் அமைந்திருந்த அதே இடத்துல நாங்கள் ஆரம்பிப்பதற்கு நாங்கள் பெரும் மகிழ்வு அடைகிறோம். நீண்ட நாள் வேலை திட்டம் கிட்டத்தட்ட ஒரு வருடமாக இதற்கான பணிகள் நடைபெற்று தான் நாங்கள் இன்றைய நாளில் திறக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய நாள் கூட பல பணிகள் முழுமை பெறாதில்லையிடும் 2026 ஆரம்பத்திலே இதனை ஆரம்பிக்க வேண்டும் என்ற பேரவாவிலே நாங்கள் இதனை ஆரம்பித்திருக்கிறோம். கிளிநொச்சியிலே நீண்ட காலமாக மக்கள் யாழ்ப்பாணத்தை நோக்கி வவுனியாவை நோக்கி சென்று வருகிற கால நிலையிலே அதனை நாங்கள் நிவர்த்தி செய்திருக்கிறோம் என்று நாங்கள் நினைக்கிறோம். மக்கள் தங்களுடைய பொழுதுகளை வண்ணமயமாக்குவதற்காக எங்களுடைய சேரன் திரையரங்கினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு என்பதாக வேண்டியிருக்கிறோம். நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு. ஓகே, படம் நல்லா எங்க வந்திருக்கீங்க? சேரனுக்குங்களா? சேரன் சொல்லுங்க. ஓகே, எப்படி என்ன சேரனுக்கு வந்திருக்கிறீங்க? நான் நினைக்கிறேன் இயக்கத்துக்கு பிறகு அந்த பேர் வந்து ஒரு இடத்துல நினைக்கப்பட்டது. சொல்லுங்க, எப்படி அந்த அனுபவம்? தியேட்டர் எப்படி இருக்குது? தியேட்டர் உங்களுக்கு பழைய மாதிரி இருக்கு. உண்மையா நல்லா இருக்கு. ஒரு முயற்சி இந்த இதுக்கு நல்லா நான் பாராட்டுறேன். ஓகே, அப்ப குடும்பத்தோட வந்திருக்கிறீங்க. என்ன படம் பார்த்தீங்க? பழைய பாவம் எப்படி இருக்குது தியேட்டர் செட்டப் எல்லாம்? உண்மையா நல்லா இருக்கு. வேற என்ன? ஓகே ஓகே, நன்றி நன்றி. மற்றும் முழுமையாக குளிரூட்டப்பட்ட வசதி கொண்டதாகவும் 279 ஆசனங்களை கொண்டதாகவும் இருக்கிறது. வடக்கிலேயே பிரம்மாண்டமான திரை, பெரிய திரை எங்களிடம் இருக்கிறது. அதே நேரம் சவுண்ட் வசதிகளும் எங்களிடமே நிறைவாக இருக்கிறது. 279 திரைகளிலே பல்கனி திரைகளிலே 14, 14, 28 இருக்கைகளும் நீதி இருக்கைகள் கீழாகவும் இருக்கிறது. கட்டணங்கள் புது படங்கள் வராத பட்சத்தில் 1000 ரூபாய் நோமலாகும். பல்கனிக்கு 1500 ரூபாயாகும். 12 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளுக்கு 500 ரூபாயும் மாறப்பட இருக்கு. அதே நேரம் 3 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளுக்கு அது இலவசமாக வழங்கும். வணக்கம். வணக்கம். எப்படி சேரனுக்கு வந்திருக்கிறீங்க? என்ன படம் பார்த்தீங்க? தியேட்டர் எப்படி? இன்னைக்கு வந்து படையப்பா படம் பார்த்துருக்கிறோம். நான் இது சின்ன பிள்ளையில தான் இது பார்த்துருக்குறேன். அந்த சின்ன பிள்ளையில தியேட்டருக்கு வந்து வளர்ந்த பிறகு இன்றைய தான் வந்து பார்த்துருக்கேன். உண்மையிலே என்ஜாயா இருக்குது எனக்கு. தியேட்டர் எப்படி இருக்குது? நல்லா இருந்தது. ஏசி போட்டிருக்குது. ஏசி போட்டிருந்தது. உண்மையா சூப்பர். இதுக்கு அது புக்கிங் வசதிகள் இருக்குது. புக் மை ஷோ வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. நீங்கள் கூகுளுக்குள் போய் சேரன் சினிமா என்கிற வசனத்தை அடிக்கிற போது புக் மை ஷோவோட நீங்கள் உங்களுடைய முன்பதிவுகளை செய்து கொள்ளக்கூடியதாகவும், அவ்வாறு முன்பதிவு செய்ய முடியாதவர்கள் நேரடியாக எங்களுடைய விற்பனை சீட்டு வழங்குகின்ற இடத்திலே பதிவுகளை பெற்றுக்கொண்டு உள்நுழைவு சீட்டுகளை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. புக்கிங் இருக்கு. இப்போ கேண்டீனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓகே, பாப்கார்ன் இருக்குது. அடுத்து கூழ் இதெல்லாம் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். டிக்கெட் கவுண்டர் இந்த இடத்துல இருக்குது. பார்த்தோம்னு சொன்னால் இங்கே பழைய கச்சேரி அருகாமை அட்ரஸ், ஃபோன் நம்பர், கான்டாக்ட் நம்பர், அடுத்தது மற்றது எல்லா விஷயங்களும் இதில் போடப்பட்டது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் A9 நின்று கொண்டிருக்கிறோம். கிளிநொச்சி டவுனில் A9 நின்று கொண்டிருக்கிறோம். சேரன் திரையரங்கு எந்த இடத்துல இருக்குதுன்னு சில பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ எங்கே இருக்குதுன்னு சொன்னால் முன்னுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் தற்போது புதிதாக நிர்மாணித்து கொண்டிருக்கும் பிள்ளையார் ஆலயம் இருக்குது. அது பக்கத்தில் பழைய சத்தோசா இருந்த இடம். ஸோ இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மிருதம் தங்ககம் அப்படின்ற ரெஸ்டாரண்ட் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஒழுங்கை இருக்குது. அந்த ஒழுங்கைக்குள்ளே போனால் முன்னுக்கே சேரன் திரையரங்குக்கு போகக்கூடியதாக இருக்கும். இதுதான். ஓகே, வெளிப்புறம் பார்த்தீங்கன்னா படம் வெளியே வந்து கொண்டிருக்கிறாங்க. முதல் நாளை பார்த்தீங்கன்னா 2 ஷோ முடிஞ்சது, 2 ஃபுல் புக்கிங். இடைப்பேர் சீட் இல்லைன்னு சொல்லி திரும்பி போகிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். நாங்கள் வளமே அங்கே போவோம். ஜெஃப்னாக்கு போவோம், இல்லாட்டிக்கு எங்கே வவுனியாவுக்கு தான் போவோம். அந்த கஷ்டமே இப்போ இல்லை. இங்கே வந்தபடியாக பார்க்கலாம். நல்ல சவுண்ட் சிஸ்டம் எல்லாமே ஓகே இருக்குது. ஏசி எல்லாமே கம்ஃபர்டபுளாக இருக்குது. 229 சீட் ஆகுது. 229 சீட். ஆன்லைன் புக்கிங்கும் இருக்குது. இனி இதான் எங்களோட வீட்டு தான் இருக்கிறோம். இதுக்காக நீ மாறி மாறி படம் பார்த்துட்டு இருக்கலாம். நீங்க சொல்லுங்க உங்களோட. மற்றது என்ன டிக்கெட் பிரைஸ் எல்லாம் எப்படி? யாழ்ப்பாணத்தை ஒப்பிடையில கூடையா இல்லாட்டி அதே கணக்கா? என்ன இப்போ பார்த்துனாங்க சேம் பிரைஸ் தான். சேம் பிரைஸ் தான். 1000 தான் போட்டீங்கன்னா ஆன்லைன் புக்கிங் எக்ஸ்ட்ரா 100 கட்டுவாங்க. அவ்வளோதான். மற்றபடி எல்லாம் ஓகே. ஓகே, இப்போ இன்றைக்கு என்ன படம் பார்த்தீங்க? இன்னைக்கு பழைய படம் என்றாலும் கிளிநொச்சியில சேரன் பாக்குறது ஒரு கெத்து தானே. சிதற விட்டாங்க. உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்க. இப்ப நான் ஹானஸ்டா சொல்லணும்னா கிளிநொச்சியில இப்படி ஒரு தியேட்டர் வந்தது கிளிநொச்சி மக்களுக்கு ஒரு பெரிய கொடை என்று தான் சொல்லணும். ஏனென்றா
எல்லாரும் இங்க இருந்து பவுனியா போறது இல்லாட்டி யாழ்ப்பாணம் போறது. கிளிநொச்சியில நிறைய பேர் இந்த தியேட்டரே போகாத நிறைய பேர் இருக்கு. தியேட்டர்னா என்னன்னு தெரியாத ஆக்களும் இருக்காங்க. ஏன்னா கிளிநொச்சியை விட அங்காள சைடு கந்தபுரம் அங்காள சைட்ல எல்லாம் இருக்கிறோம். வேலை எல்லாம் இங்க இருந்து கந்தபுரத்துல இருந்து கிளிநொச்சிக்கு ஒரு பஸ் எடுத்து திரும்பி கிளிநொச்சியில இருந்து யாழ்ப்பாணம் போகணும். அவ்வளவு மக்களுக்கும் நான் இது ஒரு பெரிய எல்லாரும் பாங்க. எல்லா மக்களும் வெயிட் பண்றீங்க. அடுத்தது சிஎம் அடுத்த சிஎம்க்கு வெயிட் பண்றோம். ஓகே சரி, ஓகே, நன்றி. அபிவிருத்தி அடைஞ்சு வரும் கிளிநொச்சி மாவட்டத்தில் கிளிநொச்சியின் அபிவிருத்தியில இந்த திரையரங்கு எந்த அளவுல செல்வாக்கு செலுத்தும் எதிர்பார்க்கிறோம்? இந்த திரையரங்களை நாங்கள் உருவாக்குற பொழுது, இந்த திரையரங்குக்கான நாங்கள் சிந்தனைகளை ஏற்படுத்திய பொழுது நாங்கள் இந்த கிளிநொச்சியினுடைய அபிவிருத்தியிலே செல்வாக்கு செலுத்தும் என்பதை நாங்கள் கவனம் செய்யப்படுகிறோம். குறிப்பாக இங்கே இதனை சுற்றியுள்ள சூழல்களில் இருக்கிற வியாபார ஸ்தாபனங்கள் வளர்ச்சி அடையக்கூடியதாக இருக்கு. இங்கே மக்கள் நாளாந்த யாழ்ப்பாணங்களுக்கும் வவுனியாவுக்கு செல்கின்ற பொழுது பெருமளவு செலவுகளை செய்கிறாங்க. குறிப்பாக எரிபொருள் செலவு, உணவு செலவு, அவர் பல செலவுகளை செய்து வருவது புலமையாகும். அதனையும் இந்த நாங்கள் ஏற்படுத்த முடியும் என்று நாங்கள் சொல்லுவோம். மற்றது பார்த்தோம்னா கிளிநொச்சி மாவட்டத்தில் அதிக அளவிலான சினிமா கலைஞர்கள் இருக்காங்க, நிறைய படங்களை வெளியிட்டிருக்காங்க. அவர்களுக்கு இந்த திரையரங்கம் ஒரு களமாக அமையும். நிச்சயமா நாங்கள் எங்களுடைய வளர்ந்து வருகின்ற கலைஞர்கள் அவர்களோடு இணைந்து பயன்படுறதுக்கு நாங்கள் தயாராகவே இருக்கிறோம். குறிப்பாக ஈழத்து சினிமாவிலே ஈழத்து சினிமாவினுடைய வளர்ச்சியிலே எங்களுடைய சேரல் பங்கு நிச்சயமாக இருக்கிறது நான் குறிப்பிட விரும்புகிறேன். ஓகே, இவ்வாறான திரையரங்குகள் ஒரு நகரத்துக்கு உள்ள வரும்போது கலாச்சார சீரழிவுகள் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு பொதுவான கருத்துகள் இருக்கும். அது தொடர்பாக அதை எந்த அளவுல நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய கலாச்சார சீரழிவுகள் ஏற்படுவது எங்களுடைய ஒவ்வொருவர் தனி மனிதனம் சார்ந்தது. சேர திரையரங்கிலே நாங்கள் எங்களுடைய கீழே பார்க்கப்படுவது விளங்குகிறது. நாங்கள் உங்களுடைய நடைமுறைகளை வழங்கியிருக்கிறோம், அதனை காட்சிப்படுத்தியிருக்கிறோம். அந்த நடைமுறைகளை மீறுகிறவர்களை உடனடியாக நாங்கள் எங்களுடைய திரையரங்கில் இருந்து வெளியேற்றுகின்ற நிலைமை ஏற்படும் என்பதை நாங்கள் முன்கூட்டியாக குறிப்பாக தகாத வார்த்தை பெறுவோம். இங்கே 279 இருக்கைகளை கொண்ட ஆசனங்களை கொண்ட இருக்கைகள் இருக்கு. அப்ப 279 பேர் இருக்கிற இடத்திலே 5 பேர் ஒரு தகாத வார்த்தை பெரியவங்களை பெரிதாக செய்கிற பொழுது பெண்கள் இருப்பார்கள், குழந்தைகள் இருப்பார்கள், மதம் சார்ந்த மதகுழுக்கள் இருப்பார்கள். அவ்வாறான ஒரு பொழுதுலே அவர்களுக்கு அது நிச்சயமாக ஒரு கஷ்டத்தை ஏற்படும். எனவே அவ்வாறான மக்களிடம் நாங்கள் ஒரு வேண்டுகோள், இந்த எங்களுடைய திரையரங்கினை நீங்கள் கவனமாகவும் அழகாகவும் பயன்படுத்துமாறு நாங்கள் கேட்டுக்கொள்வோம். இப்போ எதிர்வரும் காலங்களில் பெரிய பெரிய நடிகர்களுடைய படங்கள் வெளியிட இருக்குது. ஸோ அதுகளில் நேரடியாக இங்கே உடனே நிச்சயமாக வெளிவருகின்ற நாளிலிருந்து தொடர்ச்சியாக அந்த படங்களை நாங்கள் காட்சிப்படுத்துவதற்கும் அதுக்கான ஆயத்தங்களை செய்து வருகிறோம். தொடர்ச்சியாக படங்கள் அன்று வர இந்தியாவில் வெளியிடப்படுவதற்கு இங்கே காட்சிப்படுத்துகிறோம். இங்கே நாங்கள் எங்களுடைய திரையரங்கில் பின்பற்றப்பட வேண்டிய நடைமுறைகளை நாங்கள் அழகாக காட்சிப்படுத்தியிருக்கிறோம். அதனை எங்களுடைய பார்வையாளர்கள் அதனை பார்த்துவிட்டு வரக்கூடியதாகவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இங்கே இந்த திரையரங்கினுள் தேவையற்ற செயற்பாடுகள், தகாத வார்த்தை பிரயோகங்கள் மேற்கொள்கின்றவர்கள் உடனடியாக மண்டபத்தை விட்டு வெளியேற்ற திரையரங்கினுள் தேவையற்ற செயற்பாடுகள், தகாத வார்த்தை பிரயோகங்கள் மேற்கொள்கின்றவர்கள் உடனடியாக மண்டபத்தை விட்டு வெளியேற்றப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. ஏனென்றால் இங்கே பெண்கள் இருப்பார்கள், குழந்தைகள் இருப்பார்கள், மதகுருக்கள் இருப்பார்கள், மற்றும் வயதானவர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு அதே நேரம் ஆண்கள் இருப்பார்கள். அது அவ்வாறானவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதாக, இன்னொருவருக்கு கஷ்டத்தை ஏற்படுத்துவதாக இருக்கின்றவர்களை உடனடியாக வெளியேற்ற வேண்டியதும் அதே நேரம் அவர்களுக்கு சட்ட நடவடிக்கையோ அல்லது அவர்களுக்கு நடவடிக்கைகளையோ நாங்கள் மேற்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. எங்களுடைய சேரன் திரையரங்கிலே பண்பாட்டு கலாச்சார சீரழிவுகளை எந்த விதத்திலும் யாரும் ஏற்படுத்துவதற்கான இடமளிப்புகள் வழங்கப்பட மாட்டார்கள். கலாச்சாரத்தையும் பண்பாட்டினையும் பேணி பாதுகாப்பதில்லை சேரன் திரையரங்கத்தினுடைய நிர்வாகத்தினராகிய நாங்கள் கவனமாக இருக்கிறோம். எனவே இதற்காக பொதுமக்களிடம் நாங்கள் அனைவரையும் ஒத்துழைக்குமாறு அன்பாக. ஓகே மக்கள், இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சியில் ஒரு புதிய திரையரங்குக்கு வந்திருக்கிறோம். அதுவும் சேரன் திரையரங்குக்கு வந்திருக்கிறோம். இந்த திரையரங்கு எங்கே இருக்குது, இந்த திரையரங்கில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, இது தொடர்பான முழு விஷயங்களையும் நாங்கள் காணொலியில் உள்ளடக்கியிருக்கிறோம். இந்த திரையரங்கு பல்வேறு தரப்பினருக்கு பெரிய உதவியாக இருக்கும். குறிப்பாக சினிமா துறையில் பிரகாசிக்கக்கூடியவர்கள், சினிமா திரைப்படங்களை எடுத்து வெளியிட முடியாத நிலையில் இருக்கிறவர்களுக்கு இந்த திரையரங்கு பெரிய உதவியாக இருக்கும். அதே நேரத்தில் சினிமா படங்களை பார்க்கணுங்கிற நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். ஆனால் அது பக்கத்தில் இல்லாததால் யாழ்ப்பாணம், வவுனியா போன்ற இடங்களுக்கு, தூர இடங்களுக்கு பயணிக்க வேண்டிய பிரச்சனை இருந்திருக்கும். அவர்களுக்கு இந்த இடம் ஒரு பெரிய உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக எல்லாரும் சேரன் திரையரங்குக்கு வந்து பாருங்கள். முழு தரமான ஒரு திரையரங்கை இந்த இடத்தை கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். நிச்சயமாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது போன்ற மற்றும் ஒரு காணொலியை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.